அனைவருக்கும் இனிய வணக்கம். காலம் அறிந்து செயல்கூடினும் ஞானம் உணர்த்தார் இடத்தார் செயல் என்று சொல்லக்கூடிய வாக்கியத்திற்கு இணங்க காலம் அறிந்து செயல்கூடிய நேரம் இது. இப்பொழுது நம்முடைய வந்திருக்கக்கூடிய இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி என்று சொல்லக்கூடிய தேர்வுல இப்ப இருக்கக்கூடிய எத்தனை போஸ்டிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியுமா? 1352 போஸ்டிங் காலி பணியிடம். அந்த காலி பணியிடத்தில் நாமும் ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்துவது. திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலை ஒன்று மட்டும்தான் வெற்றியை விளையும். அதை போன்று ஒரு பாடத்திட்டமும் ஒரு தேர்வு திட்டமும் இப்ப தயாரிக்கப்பட்டுள்ளது. நம்ம குலஜியப்பா ஐஏஎஸ் அகாடமியில இவ இரட்டை நட்சத்திரம் அந்த தலைப்புக்கு பேர், அந்த டெஸ்ட் பேருக்கு தேர்வு அட்டவணை பேருன்னா இரட்டை நட்சத்திரம் அப்படின்னு பேர். அருமையான ஒரு பேர். ஏன்னா ஒவ்வொரு சார்பு ஆய்வாளர்களும் இரட்டை நட்சத்திரத்தை சுமந்து சிங்கத்தை சிரசில் வைத்து பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும் அதாவது காப்பவன் கடவுள் என்றால் காட்டியும் கடவுள் தானே என்ற வார்த்தை உண்டு. அதை போன்று இந்த டெஸ்ட் பேப்பை நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த காலத்திலே இந்த 2025 வெற்றி பெறலாம் என்பது உறுதி. அதனாலே உறுதியோடு மன உறுதியோடு பாரதி சொல்வது போன்று எதைக்கும் பயப்படாமல் அச்சமில்லை எச்சமில்லை எச்சம் என்பதில்லை என்று சொல்வார். அதை போன்று நீங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டு வாருங்கள். இந்த 25 டெஸ்ட் பேட்ச் இந்த 25 தேர்வை சரியாக பயன்படுத்தினார் வெற்றி என்பது நிச்சயம். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இரட்டை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய தேர்வை எழுதி இரட்டை நட்சத்திரத்திலே தோல்வி சூழ்ப்பதற்கு தயாராக இருங்கள். நன்றி, வணக்கம். இதை பற்றி விளக்கமாக நமது கமலேஷ் ஐயா அவர்கள் டெஸ்ட் பேட்சை எப்படி ஃபாலோ பண்றது, அவருடைய திட்டங்கள் என்ன அப்படின்னு விளக்கமா சொல்லுவார். வணக்கம் ஐயா. வணக்கம். விளக்கமா சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம்ப்பா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இரட்டை நட்சத்திரக்கூடிய டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில் உண்மையாக பார்க்க நம்ம பாதுகாவலன் 1ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருப்போம், டெஸ்ட் ஷெட்யூல் போட்டிருப்போம். ஆனா இந்த இரட்டை நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் போட்டிருப்போம். நம்ம போர்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்கள் முழுமையாக ஸ்கூல் புத்தகத்தை வச்சு எடுப்பாங்க. அப்ப சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடியதை நம்ம படிச்சாச்சு. இப்போ ஸ்கூல் புக் வைஸ் நம்ம போகும். சார், இந்த இரட்டை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியது ஆன்லைன்ல மட்டும்தான் நான் போக்கஸ் பண்ணி எடுத்திருக்கேன், ஆஃப்லைன் கிடையாது. ஆன்லைன்ல மட்டும். அது மட்டும் இல்ல, மொத்தம் எவ்வளவு டெஸ்ட் சார் கொடுத்திருக்கீங்க கீழே? 25 டெஸ்ட். சார், இதை ஃப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ணலாமா இல்ல படிச்சவங்க ஹேண்டில் பண்ணலாமா? 2 பேருமே ஹேண்டில் பண்ணலாம். அப்ப படிச்ச நபர்களுக்கும் 4வது நாள்ல வர மாதிரி தான் என்ன கொடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஷெட்யூல் போட்டுருக்கேன். அப்போ ஃப்ரெஷர்ஸும் என்ன பண்ணலாம்னா 4 நல்லா படிக்கலாம். அப்ப எப்படி சார் திட்டமிடணும்? முதல்ல நல்லா லாங் டேர்ம் பிளான போட்டுட்டு ஷார்ட்டா பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ண போதுமானது. நம்ம எஸ்ஐ தேர்வை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும். அதிகமா படிச்ச அப்படின்னா ரிட்டன்ல பாஸ் ஆயிடலாம். நல்லா பிசிக்கல் பண்ணா பிசிக்கல்ல பாஸ். நல்லா பேசுன அப்படின்னா இன்டர்வியூல பாஸ். அப்ப அதெல்லாம் நம்ம இங்க பண்ண போறோம். இப்ப நம்ம இங்க பொறுத்த வரைக்கும் நிறைய படிக்க போறோம். எஸ்ஐக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் பார்க்க போறோம். ஷெட்யூல் நான் ஃபுல்லா போட்டிருக்கேன். 25 டெஸ்ட் ஸ்கூல் புக் வைஸும் 3 ஃபுல் டெஸ்டும் போட்டிருக்கேன். ஃபுல் டெஸ்ட் இதுக்கு அப்புறம் அதிகரிக்கப்படலாம். ஏன்னா காலங்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ப நாங்க என்ன பண்ணுவோம், டெஸ்ட் அதிகமா. இங்க பாரு, இரட்டை நட்சத்திரம் ஆன்லைன்ல மட்டும்தான் என்கொயரி பண்றதுக்கு இந்த 2 நம்பருக்கு எதுக்கு கால் பண்ணு. ஃபீஸ் 1500 ரூபாய் போட்டிருக்கேன். இந்த ஸ்கேனும் போட்டிருக்கேன். சரியா? கியூஆர் என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ணலாம். இப்போ டெஸ்ட் 1ல இருந்து நம்ம ஓடுவோம். சார், டெஸ்ட் 1ல இருந்து நம்ம எப்படி சார் ஃபாலோ பண்றீங்க? 20ஆம் தேதி 4ஆம் மாசம் 2025 ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு தெரியும் சயின்ஸ்ல வந்து 35 கொஸ்டின்ல 30 to 35, சோசியல் 30 to 35, ஆங்கிலம் 10 கொஸ்டின் வரும், தமிழ் 10 கொஸ்டின் வரும், சைக்காலஜி மேக்ஸ் 40 கொஸ்டின் வரும். ஆவரேஜ் ரேஞ்ச் தான். இப்ப எல்லாத்துலயுமே சேர்த்து டெஸ்ட் போடும். அப்போ டெஸ்ட் 1 20ஆம் தேதி ஆரம்பிக்குது. 6வது சயின்ஸ். அப்ப சயின்ஸ் 6வது டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 எல்லாமே படிக்கணும். ஏன் சார் நீங்க மார்க் எவ்வளவு ஏன் சார் போடல அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா சின்ன சப்ஜெக்டா இருந்தா கம்மியான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கே தெரிஞ்சு எப்படியோ மேக்ஸ்ல உங்களுக்கு 40 மார்க் பிடிச்சிருவோம், ரீசனிங்ல தமிழ்ல 10 மார்க் பிடிச்சிருவோம், இங்கிலீஷ்ல 10 மார்க் பிடிச்சிருவோம். அது மட்டும் இல்லாம சயின்ஸ்ல சோசியல்ல தான் ஒரு வேறுபடு கேள்வி. அதனால மார்க் கொடுக்கல. தோராயமா கட்டாயமா 100 மார்க் எல்லா டெஸ்ட்டும் குறைஞ்சு வச்சிருக்கோம். அதிகரிக்கதான் வாய்ப்பு இருக்கிறது, குறைய வாய்ப்பே கிடையாது. இங்கிலீஷ் வைப்பாங்க. சார், இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் போட்டிருக்கீங்களே, ஃப்ரீயா இங்கிலீஷ் டெஸ்ட் போடுறீங்களே, அதே கொஸ்டின் திரும்ப கொடுப்பீங்களா? இல்ல பாதுகாவலங்க கொடுத்தீங்க அதே கொஸ்டின் திரும்ப கொடுப்பீங்களா? கிடையாது.
நிறைய நிறுவனம் பண்ற மாதிரி ஒரே கொஸ்டின் வச்சுட்டு ஓட்டுறாங்க நம்ம கிடையாது. நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே புது புது கொஸ்டின் இருக்கும். பாக்ஸ் புக் பேக் இதெல்லாம் யாராலும் எதுவும் பண்ண முடியாது. அது அப்படியே தான் கேட் ஆகும். அதை தவிர்த்து முச்சிருக்கக்கூடியதான புதிய கேள்வியை காணணும். அப்ப டெஸ்ட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் 6வது புத்தகத்துல இருந்து சயின்ஸ், இங்கிலீஷ்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், தமிழ்ல 6வது, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்ஸ் டாபிக் ஒரு 2 ரீசனிங் டாபிக் அப்பதான் கரெக்டா இருக்கும். உடனே பாரு படிக்கிறதுக்கு 6வது புத்தகம்ன்றதால சீக்கிரமா முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து 6வது சோசியல் கொடுத்துருங்க, இங்கிலீஷ் ஒரு டாபிக், அதுக்கப்புறம் தமிழ் ஒரு டாபிக், மேக்ஸ் அப்படிங்கிற டாபிக். இப்போ 6, 7 புக் மட்டும் நான் அடுத்தடுத்து போட்டிருக்கேன். 22, 24 ஒரே ஒரு நாள். அப்ப 2 டெஸ்ட் முடியவும் உங்களுக்கு 3வது டெஸ்டாக ரிவிஷன் எல்லாத்துலயும் உண்டு. அப்போ நம்ம கரெக்டா ஒரு 2 நாள் 3 நாள் படிக்கிறோம், 4வது நாள் ரிவிஷன். அப்ப ரிவிஷனும் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கு டெஸ்டையும் கரெக்டா எழுதுன மாதிரி இருக்கும். 6வது புக் முடிச்சிருமா, இங்க 6வது புக் முடிச்சிருமா, மேக்ஸிமம் சில டாபிக் ரீசனிங் சில டாபிக் முடிஞ்சிருமா, இங்கிலீஷ்லும் ஒரு சில டாபிக் முடிஞ்சிடும். அப்ப அப்படியே பாரு, அதுக்கு அடுத்து பாரு 4வது பாரு 7வது சயின்ஸ் புத்தகம். அப்ப 6, 7 முடிஞ்சு ரிவிஷன் கொடுத்தீங்க சார். அப்ப 7வது வருது. அதே மாதிரி 7வது போட்டு இங்கிலீஷுக்கு ஒரு டாபிக், தமிழுக்கு ஒரு டாபிக்லாம் முடிந்த பிறகு 7வது சோசியல் முடிந்த பிறகு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு. அப்ப ஷெடியூல பாரு ரொம்ப ப்ராப்பரா போட்டு. அப்ப இந்த ஷெடியூல் எதற்காக அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணா நம்ம ரிசல்ட் சார் அதிகபட்சம் ரிசல்ட் எப்பதான் சார் வரும், எக்ஸாம் எப்பதான் வரும், ஜூலை எண்டுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல ஆகஸ்ட்ல வர வாய்ப்பு. சரியா? அப்ப டெஸ்ட் சீரிஸ் எதோட சார் முடியும் நம்மளுக்கு? ஜூலை 10வோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் தான் நம்மளுக்கு. அப்ப இங்க பாருங்க 28, 30. அப்ப 6, 7 வரவங்க அடுத்தடுத்த நாள் போட்டு 7வது முடிஞ்சோன்னு எல்லாத்துலயும் இருந்துச்சு. ஒரே கொஸ்டின் திரும்ப வராது. இப்ப அப்படியே பாருங்க, அடுத்து பாருங்க 4வது நாள் 8வது புத்தகம், 9வது புத்தகம், 10வது புத்தகம் போகும்போது மட்டும் 4வது நாள் டெஸ்ட். அப்ப 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி 3 நாள் நீ படிக்கலாம். 4ஆம் தேதியும் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு மதியம் சாயந்தரம் ஆன்லைன்ல போட போகணும். அப்ப அழகா நீ என்ன பண்ணலாம் போட்டுக்கலாம். அப்ப 4 நாள் கணக்கு நீ படிக்க. அப்ப கொடுத்திருக்கக்கூடியத ஒரு நாள் முழுவதும் இதப்படி மிச்சக்கூடிய நாள் ஒவ்வொரு நாள் அழகா இருக்கும். இங்க 8வது புத்தகம் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்க, நல்லா பாருங்க. 8வது புத்தகத்தை ஹிஸ்டரி கொடுத்துருக்கேன், அதை எடுத்து பொருளாதாரம் கொடுத்துருக்கேன், இயற்பியல் கொடுத்துருக்கேன், வேதியியல் கொடுத்துருக்கேன். அப்ப 4 மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரே சப்ஜெக்ட் படிச்சா மோனோட்டானிக்கா போடும். அப்போ உங்களுக்கு அழகா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். 8வது புத்தகம் 8வது புத்தகத்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இங்கிலீஷ்லயும் ஒரு டாபிக் கொடுத்துட்டு, தமிழ்லயும் டாபிக் கொடுத்துட்டு, மேக்ஸ்லயும் ஒரு டாபிக் கொடுத்துட்டு, இப்ப அப்படியே அடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கீங்க. இப்ப அப்படியே அடுத்து பாரு, அப்படியே எடுத்து பார்த்தோம்னா அதே 8வது புத்தகம் அதுல என்ன சொன்னா விட்டுமோ மிச்சம் இருக்கக்கூடிய லெசன்ஸ். இப்ப ஜியோகிராபி புவியியல்ல என்ன, சிவிக்ஸ்ல என்ன, பயாலஜில என்ன, பிசிக்ஸ்ல எடுத்து என்ன, அப்ப என்னென்னலாம் டாபிக் அங்க மிஸ் ஆச்சோ அதுக்கு எடுத்து இங்க பாருங்க. அப்போ 8வது புத்தகத்துக்கு மட்டும் 3 வாட்டி நான் போட்டேன். அதே மாதிரி கிராமர் ஒரு டாபிக் போட்டு, அதே மாதிரி தமிழும் ஒவ்வொரு டாபிக் போட்டிருக்கோம். மேக்ஸ் 1, ரீசனிங் 2, அதுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல். அது முடிஞ்சோம்னா ரிவிஷன். அப்ப 8வது புக் முடியுது. அப்ப எந்த வரைக்கும் 8வது புக் முடிஞ்சிருக்கோம் அது வரைக்கும் எல்லா ரிவிஷனும் புரியுதா? அப்போ அதே மாதிரி தான் 9th புக் இருக்குமா சார்? 9th புத்தகமும் அதேதான், 10th புத்தகமும் அதேதான். இப்ப அப்படியே 9th புத்தகத்தை பாரு. 9th அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கோமா, சோசியலையும் சயின்ஸையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இங்கிலீஷ் ஒரு டாபிக், தமிழுக்கு ஒரு டாபிக். 9th புக் வந்ததுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதே மாதிரி மிக்ஸடா அடுத்தடுத்து போட்டுட்டு 3 முடிஞ்சு திரும்ப ரிவிஷன். அப்ப 8th புக்கும் 3 வாட்டி போட்டுட்டு 4வது ரிவிஷன். 9th புக்கும் 3 வாட்டி டாபிக் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்த ரிவிஷன். இப்ப 10th புக்கு போகும்போது நம்ம எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான கொஸ்டின் 8வது புத்தகமும் 10வது புத்தகம் தான் அதிகமா வரும். அப்ப 10வது புக்கு நான் போகும்போது எப்படி போயிருக்குன்னு பாருங்க. 10வது புக்கு போகும், 10வது புக்கு 4 வாட்டி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி, சிவிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறோம், சயின்ஸ் சோசியல் சேர்த்து படிக்கிறோம். ஒரு வாட்டி இங்க படிக்கிறோம், இங்கிலீஷ் டாபிக் வருது, தமிழ் டாபிக் வருது, அதை விடுத்து மேக்ஸ் வருது. அப்படியே முடிஞ்சதுக்கு அடுத்து 4 வாட்டி 1, 2, 3. அப்ப டெஸ்ட் நம்பர் 15, 16, 17, 18 முடிந்தவுடன் ரிவிஷன். அப்போ
10th புக்கா இருந்தா அதிகபட்சமான சிலபஸ் இருக்கு. 4 வாட்டி நம்ம என்ன பண்ணிருக்கோம், டெஸ்ட் நம்பரை போட்டுட்டு 5வது வாட்டி உங்களுக்கு ரிவிஷன் இருக்கு. ரிவிஷன்ல 15, 16, 17 சார் அதே கொஸ்டின் தான் ரிவிஷன்ல கொடுப்பீங்களா? கிடையாது. மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் ரிவிஷன்ல இருக்கும். சரியா? ஐ மீன் கேள்விகள் இருக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷும் பாரு, அதே மாதிரி ரிவிஷன், தமிழ் ரிவிஷன், மேத்ஸ் ரிவிஷன், சைமல்டேனியஸா நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். 4வது நாள் தான் எப்பவுமே டெஸ்ட் உண்டு. 3 நாள் சூப்பரா படிக்கலாம். ஒரு நாள் முழுவதும் புக் படிக்கலாம், ஒரு நாள் முழுவதும் இந்த வாரத்தை படிக்கலாம், அடுத்த நாள் முழுமையாக இங்கிலீஷும் தமிழும் படிக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் முழுமையாக நீ மேத்ஸை படிக்கலாம். 4வது நாள் படிச்சு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்து டெஸ்ட் எழுதலாம். சரியா? அதுக்கு அடுத்து ஒரு 11th புத்தகம். திரும்ப திரும்ப நான் எஸ்ஐ பசங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், 6ல இருந்து 10 புக்கு ஃபுல்லா போதும். 11th 12th பாக்ஸ் புக் பேக் மட்டும் படி. இம்பார்ட்டன்ட் லெசன் உள்ள இருக்கிறத போய் படிக்கணுமா சார்? அது வேண்டாம். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின் 2 இல்ல 3 கேள்விதான் உள்ள போறான். அந்த 3 கொஸ்டினுக்காக நம்ம முழுமையாக புக்கு படிச்சு முன்னும் பேர்ன் பண்ணிக்கலாம். 11th 12th பாக்ஸ் புக் பேக் மட்டும் தான் ஷெட்யூல போட்டுருக்கு. இங்க ஒரு 11th பாக்ஸும் புக் பேக்கும் அது கூட மிக்சரா தான் போட்டுருக்கேன். பாக்ஸும் புக் பேக் கம்மியா இருக்கும்ல. ஏன்னா ஒரு வசனம் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா மிஞ்சி போனா ஒரு 5 to 10 பாக்ஸ் இருக்கலாம், புக் பேக் ஒரு 10 கொஸ்டின் இருக்கலாம். அவ்வளவுதான், அதிகபட்சம். அது மாதிரி இருக்காது. அதனால என்ன பண்ணிருக்கேன், மிக்சரா எல்லாத்தையும் போட்டு இங்க ஒரு ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் போட்டுருக்கா. இங்க கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்துருக்கீங்க சார். கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி மாசத்துல இருந்து படிச்சா போதுமா? போதும். எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில இருந்து ஜூன் அந்த 6 மாசம் படி போதுமானது. அதுல இருக்கக்கூடிய கேள்வி மேக்சிமம் நம்ம வந்துடும். நம்ம அதுவே போட்டா போதும். 15 கொஸ்டின்ல 10 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ், 5 ஜிகே. அந்த ஜிகேவும் அந்த எக்ஸாம் எல்லாரும் பேஸ் பண்ணுவாங்க. அதனால அதை விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க கரண்ட் அஃபேர்ஸ் சேர்ந்துருக்கேன். அப்போ புக் பேக்கும் பாக்ஸையும் மட்டும் படிக்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறோம். அதுக்கப்புறம் அழகா மேக்ஸ் ஒரு டாபிக், இங்கிலீஷ் தமிழ் ஒரு டாபிக் கரெக்டா வந்துடும். இங்க பாரு, மேக்ஸ் டாபிக் முடிஞ்சிடும். திரும்ப மேக்ஸ் என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவிஷன் போடுறேன் கடைசியா. அப்போ யாருக்கெல்லாம் மேக்ஸ் வராதோ அவங்க இங்கேயும் ரிவிஷன் படிக்கலாம், அங்கேயும் உங்களுக்கு ரிவிஷன். அப்போ நீ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வாட்டி படிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து பாரு, 11th புத்தகத்துல மிச்சம் என்னெல்லாம் இருக்குமோ அதை புரிஞ்சிருக்கும். இங்க பாரு, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 6, 7, 8ல இருக்கு கிராமர். டாபிக் வைஸ் கிராமர் போச்சு. இப்ப ஸ்கூல் புக் வைஸ் கிராமர். சரியா? அது போயிருக்கு. அதை கரெக்டா பார்த்துப்போ. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா திரும்ப முடிஞ்ச உடனே கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. திரும்ப ரிவிஷன், ரிவிஷன்லயும் மார்ச் மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்துருக்கேன். அப்ப 11th 12th புக் உள்ள போனாவே கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து போகுது, வேற ஒன்றும் இல்லை. அப்ப 11th 12th புக் எங்கெல்லாம் வருதோ கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மாசம் சேர்த்துருக்கேன். அந்த ஒரு மாசத்துல கரெக்டா படிச்சா போதும். நிறைய மாணவர்கள் கேட்கக்கூடியது, கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது ரிப்பீட் கொடுக்குறீங்களா? இந்த வாட்டி முடிஞ்சதுன்னா நான் எழுதியே கொடுத்துருவேன். சரியா? மேக்சிமம் இந்த வாட்டி என்ன பண்றோம், குழந்தையப்பால என்ன பண்றோம், உங்களுக்கு கரெக்டாயமா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஏதாவது வெளி பண்ணி அவங்க எழுதி கொடுத்தாங்க. அதை மட்டுமாவது படிச்சுட்டு கொடுக்கும். அப்படியே பாரு, 12th புக் வந்துருக்கு. 12th புக்ல என்னென்னலாம் பாக்ஸ் புக் பேக் படிக்கணும், லெசன் ஒன்று கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அழகா கிராமரை பாரு 9th 10th புக் போட்டுருவோம். தமிழை பாரு 6th to 10th போட்டுருவோம். திரும்ப மேத்ஸ் ரிவிஷன் இதுல இருந்து 13ல இருந்து 16 அது போட்டுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்தாச்சு. இப்ப அப்படியே கீழே பார்த்த அப்படின்னா 24வது டெஸ்ட் வரும், 25 ரிவிஷன் வரும், 23, 24 பார்த்தோம்னா அதோட ரிவிஷன் வரும். அது எப்ப முடியுதுன்னு பாரு, 10ஆம் தேதி ஜூலை மாசத்தோட முடியும். அப்புறம் ஜூலை 8 தானே சார் எக்ஸாம். அது வரைக்கும் என்ன சார் பண்ணுவீங்க? 3 டெஸ்ட் நான் ஒரு நாள் கேப் விட்டு போட்டிருக்கேன். அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். சரி, அதை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு போகல எவ்வளவு வரைக்கும் எக்ஸாம் போதும் அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இதுதான் உங்களுக்கு ஷெட்யூல். ஷெட்யூல் எப்படி போட்டுருக்க நல்லா பார்த்தல. 6ல இருந்து 10 புக்கு முழுமையா போட்டு 11th 12th பாக்ஸ் புக் பேக் கரண்ட் அஃபேர்ஸ் அதை போட்டு ஃபுல் டெஸ்ட் போட்டு முடிச்சிருங்க. போன வாட்டி நம்மளுக்கு நியூட்ரிஷன் புக், ஊட்டச்சத்து புக் வந்து ஒரு விஷயம் வந்தது. அதனால நீங்க ஊட்டச்சத்து புக் ஃபுல்லா இருக்கக்கூடிய பாக்ஸையும் புக் பேக் எந்த லெசன் வரும் வராதுன்னு நம்ம பிரிக்க கூடாது. அதற்கு எல்லா பாக்ஸுமே படிக்கணும், எல்லா புக் பேக்கையும் இங்கே முடிஞ்சிருவாங்க. இங்கே நியூட்ரிஷன் புக் அதுக்கே நியூட்ரிஷன். இதுதான் ஷெட்யூல். இந்த ஷெட்யூல்ல டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ற, பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுறேன். அதை பார்த்துக்கோ. 20ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீ என்ன பண்ண, ஜாயின் பண்ணிக்க. அது மட்டும் இல்ல, இந்த தேர்வு முழுமையாக ஆன்லைனில் மட்டும்தான் காணப்படுது, ஆஃப்லைன்ல கிடையாது. இந்த வாட்டி இரட்டை நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணுவோம், ஷோல்டர்ல எல்லாரும் தூக்குவோம்.
இந்த வாட்டி வேகன்சி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப வராது. திங்க் பாசிட்டிவ், பி சக்சஸ், அவ்வளவுதான். அப்போ என்ன பண்ண, ஆன்லைன்ல மட்டும்தான் இருக்கு. என்கொயரி பண்ண இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி என்ன பண்ணீங்க, என்கொயரி பண்ணீங்க. 1500 ரூபாய் போட்டிருக்கேன். இது வந்து ஜிபே நம்பரும் இதே தான். ஜிபே நம்பர் கொடுத்துருங்க, ஸ்கேனிங் கொடுத்துருங்க, ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணிட்டு இதே நம்பருக்கு என்ன பண்ணேன், டெலகிராம்ல என்ன பண்ணீங்க, ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணா போதும். நான் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு குரூப்பை கிரியேட் பண்ணிடுவேன். சரியா? ரொம்ப முக்கியமானது, இந்த 2 நம்பர்ல என்ன வேணா கால் பண்ணிக்க. அது மட்டும் இல்ல, இந்த வாட்டி வேகன்சி விட்டுட்டோம் அப்படின்னா 27 தான் காணப்படும்ன்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. புளிஞ்சி அப்பால ரெகுலர் பேட்சும் போகுது, வீக்கெண்ட் பேட்சும் போகுது, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். நம்மளும் மினிமம் அமௌண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். நீங்க என்ன பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. இங்கிலீஷ் கிளாஸ் வகுப்பை நாங்க என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்க. திரும்ப ஒரு வாட்டி நல்லா பார்த்துப்போ. இரட்டை நட்சத்திரத்தை நம்ம ஏத்தணும். சரியா? அடுத்த வீடியோல சிறந்த டாபிக்கை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.